அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு ரொம்பவும் பயனுள்ள ஒரு வசீஃபாவை பற்றி பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். இந்த ஒரு வசீஃபாவை நீங்கள் தொடர்ந்து ஓதுவதன் மூலம் உங்கள் வீட்டில் முசீபத் இருக்காது, தரித்திரியம் உங்களை வீட்டை விட்டு வெளியேறும். உங்களுக்கு இருக்கிற நோய் நொடியாக இருந்தாலும் சரி, எவ்வித கொடிய நோயாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் தாலா அதிலிருந்து நமக்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை தருவான் இன்ஷா அல்லாஹ். நீங்கள் போகிற காரியம் அனைத்துலேயும் வெற்றி கிடைக்கும். ஒரு வழக்கில் நீங்கள் மாட்டியிருந்தாலும் சரி, அந்த வழக்கிலிருந்து உங்களை விடுபட செய்வான். வேறு எந்த மாதிரியான இடைஞ்சலாக இருந்தாலும் சரி, கஷ்டங்களாக இருந்தாலும் சரி, தொல்லைகளாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட நெருக்கடியான வாழ்க்கையில் நீங்கள் வாழ்ந்துட்டு இருந்தாலும் சரி, அதிலிருந்து உங்களை விடுபட செஞ்சு, முசீபத்தான காரியங்களிலிருந்து உங்களை விடுபட செஞ்சு, நல்ல விதமான வாழ்க்கையை அல்லாஹ் தாலா உங்களுக்கு ஏற்படுத்தி தருவான் இன்ஷா அல்லாஹ். முழு நம்பிக்கையோட, முழு ஈமானோட நீங்கள் இதை ஓதி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவும் பவர்ஃபுல்லான வசீஃபா, அதாவது ரொம்பவும் பவர்ஃபுல்லான துவா. இந்த ஒரு துவாவை நீங்கள் ஓதுவதின் பரக்கத்தால் உங்களுக்கு இருக்கிற தரித்திரியம் உங்களை விட்டு போகும். எப்படிப்பட்ட நோயாக இருந்தாலும் சரி, அந்த நோயிலிருந்து நீங்கள் விடுபட முடியும். நீங்கள் நோய்க்காக உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருக்குது உடம்புல அப்படின்ட்டு நீங்கள் அதுக்காக நீங்கள் இதை ஓதுறதா இருந்தால், ஒரு கிளாஸில் தண்ணி எடுத்து ஓதிட்டு, அதுக்கப்புறம் அந்த தண்ணியை ஊதிட்டு அந்த தண்ணியை நீங்கள் குடிச்சிக்கோங்க. இல்லை மற்ற ஒரு விஷயத்துக்காக நீங்கள் ஓதுறதா இருந்தால் சாதாரணமாகவே ஓதலாம். இந்த ஒரு அமலை நீங்கள் செய்கிறதுக்கு முன்னாடி சில நிபந்தனைகள் இருக்குது. நீங்கள் ஒழுவோடு இருக்கிறது ரொம்பவும் பெட்டர். சுத்தமான இடத்துல சுத்தமாக, நீங்களும் சுத்தமாக ஒழுவுடன் யாரிடமும் பேசாமல் செஞ்சால் ரொம்பவும் பவர்ஃபுல், ரொம்பவும் எஃபெக்ட் இதுக்கு அதிகம் இருக்குது. அதனால் அதிகபட்சம் யார்கிட்டையும் பேசாமல் ஓதவே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். 21 நாட்கள் நீங்கள் ஓதணும். 11,000 முறை நீங்கள் ஓதணும். ரொம்பவும் இலகுவான ஒரு ஆயத்து தான், அதாவது ரொம்பவும் இலகுவான ஒரு துவா தான் இது. அனைவருக்கும் தெரிஞ்ச ஒரு துவா தான். அந்த துவா என்ன அப்படின்னு பார்க்கலாம். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் லாலிமீன். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் லாலிமீன். இந்த ஒரு வசீஃபாவுடன், அதாவது இந்த ஒரு துவாவுடன் சேர்த்து இந்த ஒரு குர்ஆன் வசனத்தையும் சேர்த்து ஓதுங்க. இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன். அதாவது எப்படி ஓதணும்னா, லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் லாலிமீன். இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் லாலிமீன். இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன் அப்படின்னு நீங்கள் ஓதுங்க. ரொம்பவும் பவர்ஃபுல்லானது. குர்ஆனுடைய முதலாவது பக்கத்தில் அல்லாஹ் நமக்கு கொடுத்துருக்கிற முதலாவது சூறாவே ஃபாத்திஹா சூறா தான். அது ரொம்பவும் தலையாய சூறா, ரொம்பவும் தலை சிறந்த ஒரு சூறா. அந்த சூறாவுடைய வசனத்திலிருந்து ஒரு ஆயத்தை நாம் இதில் ஓதியிருக்கோம். மேலும் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மீன் வயிற்றுல இருக்கும் பொழுது, அந்த மீன் வயிற்றுலேருந்து விடுபட, அதுவும் ஒரு சிக்கலான ஒரு நெருக்கடியான நேரம் தானே அது. அந்த நெருக்கடியான நேரத்திலேருந்து விடுபட இந்த ஒரு துவா ஓதியிருக்காங்க. இது ரெண்டையும் நம்ம சேர்த்து 11,000 முறை நம்ம ஓத போகிறோம். இதனுடைய அர்த்தம் என்ன? லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் லாலிமீன் அப்படின்னா அர்த்தம் என்ன? வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. அவன் தனித்தவன், அவன் பரிசுத்தமானவன். நான் அநீதி இழைக்கப்பட்டவனாக ஆகிவிட்டேன். இதுதான் அதனுடைய அர்த்தம். இப்போ இந்த ஃபாத்திஹா சூராவுடைய அர்த்தம் இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன் அப்படின்னா, அல்லாஹுவே உன்னை நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடமே நாங்கள் உதவி தேடுகிறோம். ரெண்டுத்துடைய அர்த்தத்தையும் பார்த்தீங்களா? அல்லாஹு தான் எல்லாமே. அவன்கிட்ட தான் நம்ம உதவி கேட்குறோம். இந்த நெருக்கடியான சூழ்நிலையிலிருந்து என்னை காப்பாத்துறா அல்லாஹ். இந்த முசீபத்தான காரியங்கள்லேருந்து என்னை விடுவிக்க செய். இப்படிப்பட்ட நோயிலிருந்து என்னை காப்பாத்து அப்படின்னு நாம் அல்லாஹ்விடம் முறையிடுறோம். அல்லாஹ்விடம் முறையிடும் போது அல்லாஹ் தஆலா நிச்சயம் கபூலாக்குவான், நம்மளோட தேவைகளை நிறைவேற்றுவான். நீங்கள் நோய்க்காக ஓதுறதா இருந்தால் தண்ணியில் ஊதி ஊதி குடிச்சுக்காங்க. இதே வேறு ஏதாச்சும் காரியத்துக்காக ஓதுறதா அந்த காரியத்தை நினச்சிக்கிட்டு 21 நாட்கள் நீங்கள் ஓதுங்க. யாரிடமும் பேசாமல் நீங்கள் ஓதணும். அதுதான் ரொம்பவும் உகந்தது. யாரிடமும் பேசாமல் 11,000 முறை நீங்கள் ஓதுங்க இன்ஷா அல்லாஹ். ஓதும்போது தொழுகையை நிலைநாட்டி ஐவேளை தொழுகையும் தவற விடாமல் தழுவுங்க.
உங்களுடைய முசீபத்தான காரியங்கள்லேருந்து இக்கட்டான சூழ்நிலை எப்படிப்பட்ட சிரமத்தில் நீங்கள் கஷ்டத்தில் நீங்கள் வாழ்ந்தாலும் சரி, இந்த சிரமத்திலிருந்து அல்லாஹ் தாலா உங்களை வெளிவர செய்வான் இன்ஷா அல்லாஹ். இந்த 2 வார்த்தைகளுமே ரொம்பவும் பவர்ஃபுல்லானது. சூரத்துல் ஃபாத்திஹானாலே ரொம்பவும் பவர்ஃபுல். அதிலேருந்து ஒரு ஆயத்தை நம்ம ஓதி அல்லாஹ்விடம் முறையிடுறோம். அவன் தான் வணக்கத்துக்குரியவன். அவனை தாண்டி வேறு எதுவுமே இல்லை. அவன்கிட்ட தான் நம்ம உதவி கேட்கணும். அவன்கிட்ட தான் நம்ம மீள போகிறோம் அப்படிங்கிற வார்த்தையை எடுத்து வைக்கிறோம் அல்லாஹ்விடம். நீ என் பரிசுத்தமானவன்டா அல்லாஹ், நான் பாவம் செஞ்சுட்டேன், நான் நீதி இழைச்சிட்டேன், என்னை இந்த பாவத்திலிருந்து என்னை மீண்டு கொண்டு வா அப்படின்னு நம்ம அல்லாஹ்விடம் துவா கேட்குறோம். அப்படி இருக்கும்போது நம்ம எந்த ஒரு காரியத்துக்காக போதுனாலும் சரி, முசீபத்தான காரியங்களை விட்டு நம்ம கிட்ட இருந்து தூரமாக்குவோம் இன்ஷா அல்லாஹ். நீங்கள் நியத்தை வச்சு நீங்கள் ஓதி ட்ரை பண்ணி பாருங்கள். விரைவிலேயே உங்களுக்கு அதனுடைய பலன் கிடைக்கும். உங்களாலே உணர முடியும். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தரித்திரியம் கொஞ்சம் கொஞ்சமாக விலகுது. முசீபத்தான காரியங்கள், கவலையில் இருக்கிற விஷயங்கள், சிக்கலாக நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிற அந்த சிரமத்திலிருந்து, இப்படிப்பட்ட சிரமமாக இருந்தாலும் அந்த சிரமத்திலிருந்து அல்லாஹ் தாலா உங்களுக்கு லேசாக்கி நல்ல விதமாக ஏற்படுத்தி தருவான் இன்ஷா அல்லாஹ். ஓதி முழு நம்பிக்கையோடு நீங்கள் ஓதுங்க. பேசாமல் ஓதுங்கிறது ரொம்பவும் பவர்ஃபுல். நீங்கள் ஓதும்போது பேசாமல் ஒழுவோடு நீங்கள் ஓதி ட்ரை பண்ணி பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு அல்லாஹ் தாலா விரைவிலேயே பலன் தருவான். முழு நம்பிக்கையோடு முழு ஈமானோடு நீங்கள் ஓதி பாருங்கள். அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டான். தரித்திரம் பிடிச்ச அந்த விஷயத்திலேருந்து உங்கள் அல்லாஹ் தாலா காப்பாற்றி நல்ல விதமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தருவான் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.